நேராக நம்ம கடந்து போவோம். ஒன்று கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3:10. நீங்கள் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, யாரு? நீங்கள் தேவனுடைய. நாம் யாரு? தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, ஏசப்பா கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். ஒரு கரங்கள் வருது, அலையில சொல்லுவோமா? அலையிலுயா. சரி, அப்ப நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தை குறித்து விதவிதமான பிரசங்கத்தை நம்ம சபையில ஆண்டவரை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு விதமாய் ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து என்ன செய்வாராக, பேசுவாராக. ஒரு பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் முதலாக ஆண்டவர் எப்படி வழிபட்டாங்கன்னா, ஒரு பலிபீடம் கட்டினார். பலிபீடம் சாதாரணமா ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துல என்ன செய்யறாங்க, ஆடு மாடுகளை பலி செலுத்தி அவங்க வழிபட்டாங்க. இது பழைய ஏற்பாட்டுல. அதற்கு பிறகு மோசே காலம் வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்தார், அந்த பலிபீடத்துக்கு பதிலாக என்ன செய்தார்னா ஒரு ஆசாரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை அமைக்க சொன்னார். அதுல என்னென்னலாம் இருக்கணும், சின்ன சின்ன பொருட்களுக்கு ஒரு அர்த்தத்தை என்ன செஞ்சது இருக்குது. சின்ன சின்ன பொருட்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆசாரிப்பு கூடாரத்துல ஒரு வழிபாட்டு முறைகளை வச்சு இப்படிதான் இருக்கணும். 3வது, பழைய காலத்துல வந்த உடனே தாவீதுக்கு ஒரு ஆசை வந்தது, நமக்கு ஏன் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆலயத்துக்குரிய அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மேப்பை ஆண்டவர் கொடுத்ததாக பைபிளே சொல்லுது. அவர் சொன்னார், ஆவியினாலே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இது சொல்லுவார். அப்போ ஒரு ஆலயத்தை கட்டன்னு ஆசைப்படுறாரு. சரின்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, தாவீது உனக்கு நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், ஏன்னா நீ யுத்த மனுஷன், நிறைய பேரை என்ன செஞ்சிருக்க, யுத்தம் பண்ணி ரத்தம் சிந்திருக்க, அதனால உன்னுடைய பிறப்பு, உன்னுடைய பிள்ளைகள் ஆலயத்தை என்ன செய்வாங்க, கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த மேன்மையை சாலமோனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. சாலமோனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார். சாலமோன் ஆலயத்தை கட்டினார். ஆனாலும் அந்த ஆலயத்துல ஆண்டவர் சொல்லும் போது, இந்த ஆலயத்துல நான் எப்பயும் இருப்பேன், என் கண்ணு எப்பயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா ஒரு நாள் அந்த ஆலயத்தை ஆண்டவர் இடிப்பதற்கு ஆண்டவரை என்ன செஞ்சிட்டாரு, அனுமதித்தார். பாருங்க, உடன்படிக்கை பெட்டி அத மாட்டு வண்டியில வச்சு கொண்டு வர்றாங்க. ஒரு இடம் வரும்போது மாடு என்ன செய்யுது, மிரண்ட உடனே எல்லாம் அந்த ஆடி பாடுவாங்கல்ல, அதை பார்த்தோம். மாடு மிரண்ட உடனே பெட்டி வலிகி கீழே விழுக பார்த்து பூசாங்கிறவன் அந்த பெட்டி என்ன செய்யறான், ஐயோ கத்துடி பெட்டி கீழே விழுக போதேன்னு சொல்லி தடுக்கிறான். ஆண்டவர் கோவம் ஒரே அடி செத்து போறான். அதே மாதிரி 1 சாமுவேல் புத்தகத்துல பாத்தீங்கன்னா, அந்த பெலிஸ்தியர் நாட்டில இருந்து அந்த பெட்டி வரும். வந்த உடனே அந்த ஊர் மக்கள் பெட்டியை என்னதான் இருக்குன்னு சொல்லி பெட்டியை திறந்து பார்ப்பாங்க. 50,000 பேருக்கு மேல செத்து போவாங்க. பெட்டி தொடவோ பெட்டி திறந்து பார்க்கவோ பொதுமக்களுக்கு வேற யாருக்கும் பழைய ஏற்பாட்டுல அனுமதி இல்லை. பிரதான ஆசாரியன், அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட லேவியர்களை தவிர யாரும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. இப்படிப்பட்ட துடியா இருந்த அந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு அந்நியன் எருசலேம் ஆலயத்தை இடிக்கும்படி ஆண்டவரை அனுமதிச்சார். நேபுகாத்நேச்சர் இடிச்சு போட்டாங்க. மறுபடியும் ஆண்டவர் எஸ்ரா காலத்துல ஆலயத்தை கட்டினாங்க. அதுக்கப்புறமும் அந்த அந்தியோகஸ் எபிபனேஸ்ங்கிறதான, நீங்க யூடியூப்ல போட்டு வந்த ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், டாலமிங்கிறதான ராஜ வம்சத்தை சேர்ந்த அந்தியோகஸ் எபிபனேஸ்ங்கிறதான ஒரு ராஜா. அவன் என்ன செய்யறான், இந்த செலுக்கஸ் நிக்கோடருடைய வம்சத்தை சேர்ந்தவன். அவன் என்ன செய்யறான், அந்த ஆலயத்தை இடித்து போட்டான். மறுபடியும் 70 நாட்களை மறுபடியும் ஆலயம் என்ன செய்யறது, கட்டப்பட்டது. அதான் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்லுவார், இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, நான் 3 நாளைகளுக்கு எடுப்பிருக்கேன் பாரு. அதுக்கு யூதர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த ஆலயத்தை கட்ட எத்தனை வருஷம் ஆனது, ஆலயத்தை கட்ட எத்தனை வருஷம் ஆனது, 46 வருஷம். அதுல சொல்லியிருக்கு எத்தனை வருஷம், 46 வருஷம் ஆனது. 3 நாளைகள் இடிச்சிருவியா அப்படிம்பாங்க. சரி, இப்படி ஆலயம் இடிக்கப்பட இடிக்கப்பட கடைசியில மறுபடியும் கிபி 70ஆம் வருஷத்துல ஆலயம் என்ன செய்யப்பட்டது, இடிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் ஆலயம் கட்டல. இது வரலாறு, ஆலயத்தை குறித்த வரலாறு. ஆனால் இந்த ஆலயம் ஒரு மாம்சீகத்துல இருந்துச்சு, இந்த மறுபடியும் வரப்போது, அது ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நம்ம தேவனுடைய
ஆலயமா இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமா இருந்தால் அன்றைக்கு மாம்சீகத்தில் இருந்த ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இன்னைக்கு நம்முடைய ஆலயமா இருக்கிற தேவனுக்கு ஆலயமா இருக்கிற நாம் இடிக்கப்படாமல் என்றென்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? நிலைத்து நிற்க வேண்டும். கரங்களை வருது கதரை சோதரிக்கலாமா? அல்லேலூயா, சோதரன். நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நாம் என்ன செய்யக்கூடாது? இடிக்கப்பட கூடாது. நாம் உறுதியான ஆலயமா என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படிங்கிறதா ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் சொல்லி கொடுக்கிறார். உறுதியான ஒரு ஆலயமா இருக்கணும், இடிக்கப்படக்கூடாது. அப்போ இந்த ஆலயம் உறுதியா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் முதலாவது என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அஸ்திபாரம் மேல எவ்வளவு மேன்மை இருந்தாலும் கீழே பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன செய்யணும்? இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆலயம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அந்த அளவுக்கு மேல போக போக கீழே என்ன செய்யணும்? அஸ்திவாரம் அகலமாய் ஆழமாய் இருந்தா தான் அந்த வீடோ அந்த கட்டடமோ என்ன செய்யும்? நிலைத்து நிற்கும். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம நாட்கள் அதிகமாக நம்முடைய அஸ்திவாரம் என்ன செய்யணும்? உறுதியாக ஆழமா என்ன செய்யணும்? இருந்தா தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நிலைத்து நிற்கும். அதனாலதான் ஒரு ஓமையை ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். ஒரு பெரிய காற்று அடிக்குது, ஒரு வெள்ளம் வருது, நீரோட்டம் வருது, அந்த வீட்டு மேல மோதியும் அது என்ன செய்யல? விழுகல. ஏன்னா அங்க ஒரு இடத்துல ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அதை குறித்து நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுவாராங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில அதாவது ஆலயமா இருக்கிற நாம் அஸ்திவாரம் உள்ள கிறிஸ்தவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும், உறுதியா இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவங்க பல ஆயிரம் மக்கள் ஏசப்பாவை என்ன செய்யறாங்க? பின்பற்றி வர்றாங்க. திடீர்னு சொல்லி ஒரு காற்று வருகிறது. அந்த காற்றுக்கு பேரு என்ன பேரு? ஒரு புயல் வருது. அந்த புயலுக்கு பேரு என்ன பேரு? கடினமான உபதேசம். மோதும் போது அநேக பின்வாங்கி போயிட்டாங்க, அநேக பின்வாங்கி ஓடிட்டாங்க. அந்த காற்று அந்த ஒரு போராட்டம் வரும்போது எல்லாம் போயிட்டாங்க. ஏசப்பா சொன்னாரு, முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கிறவங்க கல்லுள்ள இடங்கள்ல கல் இருக்கிற இடத்துல விதைக்கப்பட்டவங்கள சொல்லுவார் இல்லையா? உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே பின்வாங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு அதுதான் நம்ம அஸ்திவாரம் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியா இருக்கணும். நம்ம ஆலயமா இருக்கிறோம். ஆலயம் இடிக்கப்படக்கூடாது. இந்த ஆலயம் என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு பல விதத்துல பிரசங்கம் கொடுத்தாரு. இன்னைக்கு ஆலயமாகி நாம் இடிக்கப்படாமல் உறுதியா இருக்க வேண்டுமானால் இந்த ஆலயம் என்னென்ன விதமான அஸ்திவாரம் இருக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு முதல் பாயிண்ட். சரியா, வாசிப்போம். இந்த ஆவிக்குரிய ஆலயம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் அதே 3 அதிகாரம் 12 15 வரைக்கும் வாசிக்கும். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் வாசிக்கும். 3 அதிகாரம் அதான் 12 15 வரைக்கும். இப்ப ஒருத்தன் எப்படி இருக்கிறான், கிறிஸ்துவுக்குள்ள உறுதியா இருக்கானா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் பண்றாங்க. இந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க. படிக்கும்போது இவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க மனப்பாடம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத எக்ஸாம் வச்சுதான் என்ன செய்யறாங்க? டெஸ்ட் பண்றாங்க. எக்ஸாம் வைக்கும் போது அவன் எவ்வளவு படித்திருக்கிறான், எவ்வளவு முன்னேறிக்கிறான் அப்படிங்கறத எக்ஸாம்ல பாக்குறாங்க. சிலர் பாஸ் மார்க்கு, சிலர் கொஞ்சம் அதிகமா இருக்கு, சிலர் ஹையஸ்டா என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. என்ன காரணம்? அவங்க படிச்ச மனப்பாடம் செய்த அளவு. சரியா? அது மாதிரி ஆண்டவர் எல்லாரும் அஸ்திவாரம் போடுறாங்க, எல்லாரும் போடுறாங்க. ஒரு சிலர் தங்கத்தை போடுறாங்க, ஒரு சிலர் வெள்ளி, விலையேறப்பட்ட கல்லு, மரம், வைக்கோல், சிலர் புல்ல கூட போடுறாங்க. ஆனா அக்கினி இறங்கும் போது எது நிலைச்சு நிற்கும்? அக்கினிக்கு முன்னாடி ஏதாவது நிலைச்சு நிற்குமா? எதுவுமே என்ன செய்யாது, நிலைச்சு நிற்க. அதுக்கு மேல உள்ள வசனம் என்ன சொல்லுது பாருங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகி இயேசுவை தவிர வேற எந்த அஸ்திவாரத்தை என்ன செய்ய முடியாது? போட முடியாது. அப்படி வேற ஏதாவது போட்டாலும் அக்கினி இறங்கும் போது எல்லாம் அழிச்சு போகும். இப்ப புல்லு, வைக்கோல் இதெல்லாம் ஈஸியானது. வைக்கோலை வச்சு வீடு கட்டுறாங்களா? ஒரு காலத்துல புல்ல வச்சு வீடு கட்டிருக்காங்க, வைக்கோலை வச்சு வீடு கட்டிருக்காங்க. அப்புறம் சோளம், கம்பு, அந்த நாத்துகளை வச்சு வீடு கட்டுறாங்க. அடுத்து ஓட்டு வீடு வந்துச்சு, அடுத்து கார் வீடு வந்துச்சு. இப்ப விதவிதமான வீடு வருது.
அக்கினி இறங்கும் போது எந்த வீடு நிலைச்சு நிக்கோ அந்த வீடு தான் என்ன செய்யும்? தப்பு வைக்கப்படும். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் அந்த பவுல் இப்படி ஆண்டவர் சொன்ன அந்த ஆலோசனையின்படி இப்படி எழுதுகிறார். நம்ம என்னென்ன அஸ்திபாரம் போடணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது அஸ்திபாரம் எது? 3 அதிகாரம் 11 வசனத்துல சொல்லி இருக்கு, இயேசு கிறிஸ்து தான் முதலாவது அஸ்திபாரம். ஒரு அலையில சொல்லுவோமா? கரங்களை ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முதல் அஸ்திபாரம் யாரு? ஏசப்பா. இன்னைக்கு ஏசப்பா இல்லாத ஒரு அஸ்திபாரம், ஏசப்பா இல்லாத ஒரு விசுவாசி, ஏசப்பா இல்லாத ஒரு சபை என்றைக்குமே நிலைத்து நிற்க முடியாது. நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னா எனக்குள்ள ஏசப்பா என்ன செய்யணும்? இருக்கணும். நான் ஏசப்பா பிள்ளைனா என்ன? நான் ஏசப்பாவுக்காக என்ன செய்யணும்? வாழணும். நான் அவருக்காக வாழ்ந்தா தான் அவர் எனக்குள்ள வருவார். அப்படி அவர் எனக்குள்ள வரலன்னா என்னால நான் உறுதியா கிறிஸ்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. சரியா? அப்போ முதல் அஸ்திபாரம் யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னும் சில வசனங்கள் வாசிங்க. நீதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் சொன்ன இல்லைங்களா, 7ஆம் அதிகாரம் 24, 25 அந்த 2 வசனங்களை எழுதி பாருங்க. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின இந்த மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்தது, பெருவெல்லாம் பாருங்க. காற்று அடிச்சா சில இடத்துல புடிங்கிட்டு போயிடும், சில இடத்துல மழை பெஞ்சும் என்ன செய்யும்? அழிவு உண்டாக்கும். 3வது பெரிய வெள்ளம். 3 தீமை பாருங்க. ஒண்ணு என்னது? சில வீடு காத்துக்கு பிடிங்கிட்டு போயிடும், சிலது மழைக்கு என்ன செய்யும்? பிடிங்கிடும், சிலது பெரிய வெள்ளம் வந்தாலும் என்ன செய்யும்? பிடிங்கிட்டு போயிடும். இந்த 3ம் வந்தும் ஒரு வீடு நிலைத்திருக்குமானால் அந்த வீடுதான் சரியான வீடு. அல்லேலூயா. ஆனா அந்த வீடு எங்க இருக்கணும் அப்படின்னா கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். இதே கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கோம், கண்மலை அந்த அவர்களோடு சென்ற கண்மலை, அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ கிறிஸ்துவாகிய கண்மலை மேல யாரெல்லாம் உறுதியா இருக்கிறாங்களோ அவங்க அந்த ஆலயம் ஒரு நாள் இடிக்கப்பட்டு போகாது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆலயத்துலதான் தேவன் என்ன செய்வாரு? வாசம் பண்ணுவார். அவர் சொல்றாரு, சாலமோன் கட்ட பிறகு இந்த ஆலயத்தின் மேல என் கண்ணு எப்பொழுதும் என்ன செய்யும்? இருக்கும். இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆலயத்துல நான் எப்பொழுதும் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். அப்ப நம்ம ஆண்டோடைய ஆலயமா இருக்கிறோம், நம்ம கூட கர்த்தர் எப்பொழுது இருக்கணும். ஆனா ஆலயமாகி நாம இடிக்கப்படாமல் உறுதியா இருக்கணும்னா முதல் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. முதல் அஸ்திபாரம் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படின்னா என்ன? அவரை நாம் கனப்படுத்தணும், அவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவரை நம்ம கனப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து அவர் நம்ம கூட என்ன செய்யணும்? எப்பொழுதும் வச்சுக்கிடணும். ஏன்னா நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல கடைசி நேரத்துல சொன்னார், உலகத்தின் முடிவுறும் சாநாட்டில் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப எப்பொழுதும் நம்ம கூட இருக்கணும். அவரை நம்மளை விட்டு என்ன செய்யக்கூடாது? வெளியே விட்டுறக்கூடாது, விடக்கூடாது. சில பைபிள்ல சில நபர்கள்லாம் அவங்கள விட்டு ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? விலகிட்டாரு. சிலர் ஏசப்பாவை வெளியே போக வச்சுட்டாங்க. அப்படி ஒரு நாள் நம்ம இருக்கக்கூடாது. ஏசப்பா எப்பொழுதும் நம்ம தக்க வச்சுக்கணும். ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப நம்ம கூட ஏசப்பா இருக்காரா அப்படின்னு சொன்னா இருக்காருன்னு சொல்லுவோம். ஆனா இருக்காருங்கிறதுக்கு அடையாளம் வேணும். அடையாளம் என்ன செய்யணும்? வேணும். ஏசப்பா என் கூட இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு அடையாளம் வேணும். அடையாளம் இல்லாம ஏசப்பா என் கூட இருக்கிற வெறுமையா நான் சொன்னேன் இல்லைங்களா, வீட்டின் தலைவர் இயேசு வீட்டின் தலைவர்னு எழுதி போட்டிருப்பாங்க. உண்மையா அந்த வீட்டுல ஏசப்பா தலைவரா இருப்பாரா அப்படின்னா தெரியாது. ஏதோ ஒன்று என்ன செய்யும்? தலைமையா அங்க இருக்கும், என்னென்னமோ இருக்கும். இந்த நிலைமை வரக்கூடாது. எப்பொழுதும் நமக்குள்ள ஏசப்பா இருக்கணும். அவர் நம்ம கூட எப்பொழுது இருக்கணும். அவரை நாம் தக்க வைத்துக் கொள்ளணும், அவரை விட்டுறக்கூடாது. முதலாவது அஸ்திபாரம் ஏசப்பா. 2வது அஸ்திபாரம் என்னன்னு பாப்போமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் இருக்கிறது எதுல இருக்கிறேன்? தேவனுடைய கிருபையினால இருக்கிறேன். சொன்னது யாருன்னா அப்போஸ்தலன் பவுல். அப்புறம் அவரு கீழே சொல்லுவாரு, அதே போல அதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அவருடைய நிலைமையை சொல்லுவார். அவருக்கு வந்த போராட்டம் மாதிரி யாருக்கும் வந்தது கிடையாது. அப்போல போராட்டம், துன்பம், வேதனை. ஒரு லிஸ்ட் படிச்சிருவோமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் ஒரு லிஸ்ட். பாருங்க, 24 to 27 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்களா. இது ஏன்னா இந்த வார்த்தைகள் நம்ம பதிவு பண்ணப்படுது.
கொண்டேன். 3 தரம் மிலால்களால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன். 3 தரம் கற்ப தேசத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லறால் வந்த மோசங்களிலும் புதிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணத்தில் உண்டான மோசம், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கலந்த சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம கிட்டே போக முடியாது. இவரு இவ்வளவு வந்தும் இவரை தோற்கடிக்க முடியல. ஒரு அலையில சொல்லுவோமா, இவரை எத்தனையோ போராட்டம் வந்து இவரை என்ன செய்ய முடியல, இவரை ஜெயிக்க முடியல. இவர் தான் அவ்வளவு என்ன செஞ்சாரு, ஜெயிச்சார். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறாரு, அப்படி இருந்து நான் இருக்கிறது எதுல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையில் இருக்கிறேன். சரியா? பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் வாசிப்போம். புலம்பல் புத்தகம் 3வது அதிகாரத்துல 22வது வசனம். அது நம்ம மனப்பாட வசனம் தான், வாசிக்கல. புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது. 3:22 நாம் நிர்மூலமாக இருப்பது. புலம்பல் எரேமியாவுக்கு அடுத்து எரேமியாவுக்கு அடுத்து புலம்பல் 3:22 கிருபையே முடிவில்லை, நாம் நிர்மூலமாகாதிருப்பது. அப்போ 2வது ஒரு ஆலயமாய் இருக்கிற நாம உறுதியான அஸ்திவாரம் எது இருக்கணும்னா, முதலாவது ஏசப்பா, 2வது அவரு நமக்கு கொடுத்த விசுவாசம். நம்ம என்ன செய்ய, என்னது, கிருபை நிலைத்து நிற்க. நம்ம கிருபை இருந்தா தான் அந்த ஆலயம் நிலைத்து நிற்க முடியும். ஒரு ஆலயத்துல ஒரு ஆலயமா இருக்கிற நாம முதல் அஸ்திபாரம் ஏசப்பா, 2வது அஸ்திபாரம் அவருடைய சொல்லுங்க கிருபை. சொல்லுங்க, என்னது, கிருபை. பவுல் சொல்லுகிறார், இவ்வளவு வேதனை துன்பத்தில் வந்தாரும் அவரை ஒண்ணும் செய்ய முடியல. அவர் சொல்ல, நான் நிக்கிறது எதுல நிக்கிறேன், கிருபையில நிக்கிறேன். இந்த புலம்பல்ல அந்த வசனம் என்ன சொல்லுது, நான் இன்னைக்கு நிர்மூலம் ஆகிறதுக்கு காரணம் என்னது, கிருபை. அல்லேலூயா. என்ன கிருபை? தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை தான் காரணம். இது 2வது அஸ்திபாரமா இருக்கணும். டெய்லி காலையில எழுந்தோன்னா கிருபை 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 கிருபைன்னு புலம்பிக்கிட்டே என்ன செய்யணும், புலம்பிக்கிட்டே கிருபை 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 நம்ம வாயில என்ன செய்யணும் சொல்ல. ஏன்னா நம்ம நிக்கிறதுக்கு நிர்மூலம் ஆகாது இருக்குது நம்ம திறமையே காரணம் கிடையாது. இப்ப இந்த ஒரு வருஷம் கிளம்பினோம், இந்த வருஷத்தை முடிக்க போறோம். நிக்கிறதுக்கு காரணம் சொல்லுங்க, கிருபை, கர்த்தருடைய கிருபை. இந்த வருஷத்துல நமக்கு ஆக்சிடென்ட் வராம இருந்துச்சா? நாங்க எத்தனையோ முறை ஆக்சிடென்ட் ஆக பார்த்தோம். நாங்க எத்தனை பேர் மேல போன வாரம்லாம் உழைத்து போகும்போது வெளிச்சமே இந்த ஒரு வண்டி இருக்குல்ல, அந்த பாப்பா வண்டி, வெளிச்சமே தெரியல. கரெக்டா போய் இடிக்க போயிட்டேன். ரோட்ல ஓரத்துல நின்றுட்டு இருக்காங்க 2 பேர். இடிக்க போயிட்டேன், ஏசப்பான்னு சொல்லி. நம்ம மோதினாலும் போச்சு, அவங்க நம்ம மேல மோதினாலும் போச்சு. கர்த்தர் கிருபை தான். அல்லேலூயா. கிருபை, அந்த கிருபை தான் இன்னைக்கு வரைக்கும். எத்தனை விபத்து நாசமோசம் போன இந்த வாரத்துல ஊழியத்து போகும்போது, இங்க போகும்போது பேசக்க மாட்டேங்குதா, அன்னைக்கு போகும்போது எங்க போகும்போது லாரி வந்து மோத பார்த்தேன். மெயின் ரோட்ல ஒரு ரோட்டை கடக்குறாங்க, ஒரு இது வந்துச்சு, இடையில ஒரு காரோ வந்து மோத பார்த்துச்சு. ஏன்னா நம்ம அந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் கிருபையினாலதான் என்ன செய்யறோம், நிக்கிறோம். அப்போ அந்த கிருபையாகிய அதை 2வது அஸ்திபாரமா வச்சுக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எந்த தீமையும் நம்மளை ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப டெய்லி ஆண்டவரே கிருபை 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 என்ன டெய்லி சொல்லணும். கிருபை 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 கிருபினால நிரப்பு, கிருபினால் நிரப்பு. முதலாவது இங்க ஏசப்பா நீங்க எங்க போடணும். 2வது கிருபை எனக்குள்ள நிரம்பி இருக்கணும். அந்த கிருபை தான் என்ன செய்கிறது, வாழ வைக்கிறது. நான் உயிரோட இருக்கிறது காரணமே என்னது, அந்த கிருபை தான். அல்லேலூயா. அந்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதனாலதான் புலம்பல்ல எரேமியா சொல்கிறாரு, நாங்க இவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தும் நாங்க நிர்மூலம் ஆகாம இருக்கிறது காரணம் தேவனுடைய கிருபை. சரி, கர்த்தருடைய கிருபை. 3வது அஸ்திவாரம் என்ன வேணும்? என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். என்னாகமம் ஆதியாகமம் யாத்திராகமம் லேவியராகமம் என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். 12வது அதிகாரம் 3வது வசனம். 12:3. மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான்.
அமைதி உள்ள சாந்தம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை மூன்றாவது அஸ்திபாரத்துக்கு காரணமா இருக்கு. என்ன அஸ்திபாரம் சொல்லுங்க? சாந்த குணம். சொல்லுங்க, என்ன குணம் சொல்லுங்க? சாந்த குணம். என்ன குணம் சொல்லுங்க? சாந்த குணம். இந்த குணம் ஆவியின் கனிகள்ல ஒரு கனி. ஆவியின் கனிகள்ல ஒரு கனி. இந்த சாந்த குணத்தை ஏன் ஆண்டவர் சொன்னாரு? இது ஒரு அஸ்திபாரம். அதுக்கு சொல்லுவாங்க பொறுமை. பொறுமை உள்ளவர்கள் பூமி என்ன செய்வாங்க? ஆளுவாங்க, பூமியை சுதந்திர. இந்த சாந்த குணமுள்ளவர்களை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல சொல்றாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த சங்கீதத்துல 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலையும் அங்கேயும் சாந்த குணமுள்ளவர்கள் பூமி என்ன செய்வாங்கன்னா சுதந்திரித்துக் கொள்ளும். எதுக்காக இதை ஆண்டவர் அஸ்திபாரமா கொடுத்திருக்கிறார்னா, மோசே அவர் வாலி வயசா இருக்கும்போது ஒரு எகிப்தியனை ஒரே வெட்டி என்ன செஞ்சாரு? கொன்னே போட்டார். ஆனா அதுக்கு பிறகு 40 வருஷம் அவர் மென்மையான மனுஷனை என்ன செஞ்சிட்டாரு? மாறிட்டார். இது ஏசப்பா கொடுக்கிற சாட்சி. இந்த சாட்சி யாரு கொடுக்கறது? பழைய ஏற்பாட்டுல ஆண்டவரே கொடுக்கிற சாட்சி. என் மகன் சாந்த குணமுள்ளவன். அப்ப தெளிய அந்த வசனம் என்ன சொல்லுது? பூமியில் உள்ள சகல பாத்தீங்களா? பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருக்கான். சரி, இதுல அந்த குணம் வந்துச்சா? ஆண்டவரு அந்த கானானுக்குள்ள போக வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா மோசே போல ஒரு தீர்க்கதரிசி உலகத்துல எழும்பினார். அந்த மோசேட்டு இருந்த நல்ல அந்த குணத்தினுடைய விளைவு கடைசியா அவன் சாகும்போது கூட அவன் உடம்புல பலன் என்ன செய்யல, குறையல. அடுத்து என்னது? கண் பார்வை மங்களாகல. அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதை பார்த்து ஜெபம், ஆண்டவரே எனக்கு அந்த என்ன செய்யுங்க, அந்த கிருபையை தாங்க. கண் பார்வை குறையலையா, உடம்புல பலன் குறையலையா, இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த அப்போ அந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மூணாவது அஸ்திபாரம் என்ன அஸ்திபாரம்? சாந்த குணம். சாந்த குணம் அல்லது அமைதியா பொறுமையா இருப்போம். பொறுமையா இருப்போம். பொறுத்தவர்கள் பூமி என்ன செய்வாங்க? ஆடுவோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை ஆடுவோம். அமைதி உள்ள வாழ்க்கை. சில நேரத்துல நம்ம நியாயத்தை நம்ம சொல்லும் போது, ஒரு பிரச்சனை இல்ல, நம்ம நியாயத்தை சொல்லும் போது அங்க மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஏத்துக்கிட மாட்டாங்க. நியாயம் நமக்கு கிடைக்காது. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, உன்னுடைய நியாயத்தை நீ மனிதனிடத்துல என்ன செய்யாத, சொல்லாத, தேவனிடத்துல சொல்லு. தேவன் என்ன செய்வார்? நியாயம் செய்வார். நம்ம மனுஷன்கிட்ட சொன்னா மனுஷன்கிட்ட நியாயம் கிடைக்குமா? கிடைக்காது. நிறைய நேரத்துல நம்ம இந்த நியாயத்தை சொல்லி நம்ம என்ன செய்யுது? ஃபெயில் ஆயிருக்கிறோம். ஆனா தேவனிடத்துல சொல்லும் போது அந்த நியாயம் நமக்கு கிடைக்கும். பொறுமையா இருக்கும் போது கர்த்தரே நமக்கா என்ன செய்வா? யுத்தம் பண்ணுவோம். உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில வர பிரச்சனை, போராட்டம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம பொறுமையா இருப்போம். கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணுவார், நமக்கு சேட்டை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மையாய் மாறும். அல்லேலூயா. அதனால பொறுமையாய் இருக்கிற அந்த சாந்த குணத்தை எனக்கு தான். இது ஒரு அஸ்திபாரம். பழைய காலத்து வீடு எப்படி முறை பாத்தீங்களா? வீடு கட்டிட்டு தண்ணிய கப்புல மோந்து என்ன செய்வாங்க? மெதுவா ஊத்துவாங்க. அது நல்லா ஸ்ட்ராங்கா என்ன செய்யும்? பிடிக்கும். இப்ப மோட்டரை வச்சு அடிக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்ட்ராங் இருக்குமான்னு தெரியாது. சில குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்டிருக்கு தெரியுங்களா? சில குடியிருப்பு வீடுகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சில குடியிருப்பு வீடுகள் என்ன செய்ய முடியல, உடைக்க முடியல. ஆச்சரியமா இருக்கும். ஒரு சில இடத்துல இருக்கு சில குடியிருப்பு. அவங்க அந்த ஆட்சியாளர்கள் அந்த நாட்கள்ல நியாயமா என்ன செஞ்சாங்க? கட்டுனாங்க. உறுதியா இருக்கு. சில குடியிருப்பு வீடுகள் கைட்டு அடிச்சாலும் என்ன செஞ்சிருது? உடைஞ்சு போகுது. அஸ்திபாரம். பொறுமையா இருந்து அது ஒரு அஸ்திபாரம். ஆண்டவர்கள் அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்? அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஸ்ட்ராங் ஆயிரணும். இப்ப வேகமான வளர்ச்சி என்ன செய்யுது தெரியுங்களா? ஆபத்து உண்டாக்குதா இல்லையா? நல்ல கவனிங்க. என்னது வேகமான வளர்ச்சி? நான் சொல்லட்டா உணவு பொருள் இருக்கு இல்லையா? அந்த நாட்கள்ல நாட்டு பயிறு 60 நாள் 90 நாள் பயிர்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டு பயிர் என்னைக்குமே, நாட்டு பொருள் என்னைக்குமே கொஞ்சமா தான் விளையும். ஆனா உறுதியா என்ன செய்யும்? உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஆனா வேகமா வரக்கூடிய பொருட்கள், இப்ப சிக்கன் இருக்கு இல்லைங்களா? சீக்கிரமா வருகிறது. ஆனா அதுல என்ன இருக்குது? ஆபத்து இருக்கு. ஆனா நாட்டுக்கோழி மெதுவா வளரும். ஆனா உடலுக்கு ஆரோக்கியம். இப்படி நிறைய பொருட்கள். இதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள்ள அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்? வளர்ந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை குறைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண பைபிள் படிக்க வேண்டியது, ஆராதிக்க வேண்டியது என்னென்ன இருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சு நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கணும். அப்படி நிக்கும் போது நமக்கு என்ன வந்தாலும் அதுதான் தோத்து போகுமே ஒழிய நாம என்ன செய்ய மாட்டோம்?
தோல்வி அடைய மாட்டோம். இந்த பொறுமையா இருங்க. ஆமென், அல்லேலூயா. இப்ப சாந்த குணத்தை இந்த வாரத்துல சொன்னோம். ஆண்டவரே, நான் ஒரு தேவனுடைய ஆலயம், என்னுடைய அஸ்திபாரம் முதலாவது நீங்க இருக்கணும், இரண்டாவது கிருபை இருக்கணும், மூணாவது சாந்த குணத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா. நீங்க நம்ம பொறுமையா இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தீமையெல்லாம் அழிஞ்சிரும். நமக்கு விரோதமாய் தீமை செய்தவர்கள் என்ன செய்வாங்க? அழிஞ்சு போயிருவாங்க. நமக்கு விரோதமாய் எழும்பின எல்லா தீமைகளும் என்ன செய்யும்? அழிஞ்சு போகும். நம்ம பொறுமையா இருக்கும்போது நன்மையும் நம்மள என்ன செய்யும்? வந்து சேரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த ஒரு அஸ்திபாரம் இருக்கு. அந்த அஸ்திபாரத்தை ரூத் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசி. ரூத் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம். சாமுவேலுக்கு முன்னாடி அவள் மன உறுதியா இருக்கிறதை கண்டு. உறுதி, ஸ்ட்ராங் ஆயிட்டா. அந்த இடத்துல என்ன அப்படின்னா, நீங்க அதுக்கு முன்னாடி அவ சொல்லுவா, நான் என் கடவுள் தான் உன் கடவுள் தான் என் கடவுள், ஓன் ஜனம் தான் ஏன் ஜனம் அப்படின்னு உறுதியா என்ன செய்வா? இருப்பா. அதனாலதான் அந்த ரூத்து இன்றைக்கும் நம்ம பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறா. ரூத் உறுதியான ஒரு மகளா இருந்தார். எந்த காரியத்துல அப்படின்னா, விசுவாசத்துல. சொல்லுங்க, என்னது? விசுவாசத்துல. அவள் அந்த நாட்டை பார்க்கல. எந்த நாட்டை? இஸ்ரவேலுங்கிற நாட்டை பார்க்கல. அங்க இருக்கிற மக்களை பத்தி எதுவுமே தெரியாது. புருஷன் இஸ்ரவேலர், மாமியா இஸ்ரவேலர், ஆனா எதுவும் தெரியாது. இப்ப மாமியா வயசாயிடுச்சு. இவளை நம்பி போனா நம்ம பிழைக்க முடியுமா? எதுவுமே தெரியாது. ஆனா கர்த்தர் மேல நம்பி கர்த்தரை விசுவாசித்து வர்றா. உறுதியா இருக்கிறா. ஏமா நீ போ, உன் தங்கச்சி என்ன செஞ்சிட்டா? போயிட்டா, நீ போ, நான் உன் கூட தான் என்ன செய்வேன்? வருவேன். உறுதியா நின்னா. அங்கதான் அவருடைய விசுவாசம் வேலை செய்கிறது. அல்லேலூயா. அடுத்த அஸ்திபாரம், விசுவாசங்கிற அஸ்திபாரம் என்ன செய்யணும்? இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஊழியர்கள், விசுவாசிகள், அவங்க எல்லாம் விசுவாசத்துல குறைஞ்சிட்டாங்க. பரலோகத்தை பத்தி வாய்ப்பு இல்ல. பரலோகத்தை பத்தி விசுவாசம் கிடையாது, பரலோகத்தை பத்தி ஆசையும் கிடையாது. நரகத்தை குறித்த பயமும் நிறைய ஊழியர்களுக்கும் போயிருச்சு, விசுவாசிகளுக்கும் போயிருச்சு. பொதுமக்கள் எங்க சொல்ல, ஊழியக்காரங்களுக்குள்ளே பரலோகத்தை குறித்த ஆசை இல்ல. பூமியிலே 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 சொல்லி சொல்லி பணக்காரனா என்ன செய்ய சொல்லுங்க? இந்த பணம் பாருங்க, நம்ம உலகத்துல எத்தனையோ பணக்காரன் இருந்தாங்க. அவனுக்கு ஒரு வியாதி வந்துச்சு. நிறைய கோடீஸ்வரர்கள், அவனுக்கு எல்லாம் வியாதி வந்துச்சு. மரணம் தடுக்க முடிஞ்சா? அந்த பணம் மரணத்தை தடுக்க முடிஞ்சதா? முடியல. நிறைய என்னென்னமோ தீமை வருது. பணத்தை வச்சு எதையும் சாதிக்க முடியல. நிக்கிறது எதுல? கிருபையில. அல்லேலூயா. அடுத்து எதுல இருக்கணும்? சாந்த குணத்தோட இருக்கணும். அடுத்து எடுத்து எதை வச்சிருக்கணும்? சசிபாரத்தை, விசுவாசத்தை வச்சு. இன்னும் விசுவாசுக்கு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. 11:27. எபிரேயர் 11:27. உறுதியாக என்ன செஞ்சானா? இருந்தான். யாரு? மோசே குறிச்சு உறுதியா இருந்தான். பார்க்கல, எதுவுமே தெரியாது, ஆனா உறுதியா இருந்தான். அதனாலதான் ஆயிரக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தி ஒரு நல்ல தீர்க்கதரிசிங்கிற பெயரை பெற்றார் மோசே. நம்மளும் உறுதியா இருக்கணும். அந்த உறுதி, அந்த அஸ்திபாரம், அதுக்கு பேரு விசுவாசம். இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா? நம்ம 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி. 5:9. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல உறுதியா நல்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும், எதிர்த்து நிக்கணும். அந்த பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? கொடுக்கும். இந்த அஸ்திபாரம், இந்த அஸ்திபாரத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அஸ்திபாரம் ஏசப்பா, இரண்டாவது கிருபைங்கிற அந்த அஸ்திபாரம், மூணாவது சாந்த குண அஸ்திபாரம், நாலாவது விசுவாசங்கிற அஸ்திபாரம். இது இருந்துச்சுன்னா இந்த ஆலயத்தை எந்த பிசாசு என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல மாம்சீக ஆலயத்தை ஆண்டவரே சொன்னார், இந்த ஆலயத்தை நான் இருப்பேன்னாரு. ஆலயத்தை போட்டார். அந்த பழைய ஏற்பாட்டுல ஆசாரிப்பு கூடாரத்தை, சீலோங்கிற இடத்த ஒரு கூடாரம் இருந்துச்சு, அதையும் போட்டாரு, விட்டுட்டாரு. அது எதிரிகள் அடிச்சிட்டாங்க. இந்த இதுவும் போச்சு. ஆண்டவர் நான் வெறுக்கவே, நான் அந்த ஆலயத்துல எப்பொழுது வாசம் பண்ணுவேன்னு சொன்ன ஆலயத்தை கூட விட்டுட்டாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட ஆலயமா இருக்க சொல்லி இருக்கிறாரு. அந்த ஆலயத்துல அவர் வாசம் பண்ணணும். நம்ம உறுதியா நிக்கணும். நமக்கு எத்தனை காற்று, மழை, பெருவெள்ளம், 3 எத்தனை? காற்று, மழை, பெருவெள்ளம் 3 வந்துச்சு. 3 வந்தும் உறுதியா நிக்கிறதுக்கு காரணம் அஸ்திபார ஏசப்பா, அஸ்திபார விசுவாசம், அஸ்திபார சாந்த குணம், அஸ்திபாரம் என்னது? அமேன். அடுத்து என்னது? கிருபை. அமேன், அல்லேலூயா.
ஏசப்பாவுக்கு அப்புறம் கிருபை, கிருபைக்கு அப்புறம் சாந்த குணம், சாந்த குணத்துக்கு அப்புறம் விசுவாசம். இந்த அஸ்திவாரம் இருக்கும்போது இந்த ஆலயத்தை ஒன்றுமே இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கர்த்தருக்குள்ள தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருப்போம். தடையெல்லாம் வர முடியாது. எந்த இதுலயும் நம்மளை ஒன்று செய்ய. கடைசி அஸ்திவாரம் என்னன்னு வாசிக்கலாமா? அதே 3:12 கொரிந்தியர் 1:3-12 போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகி அது என்னது? 3:12 விலையேறப்பெற்ற கற்கள் அப்படின்னு. விலையேறப்பெற்ற கற்கள் என்னன்னு பார்க்கலாம். எஸ்ரா 6:3 அந்த விலையேறப்பெற்ற கற்களை குறித்திருக்கும். 1 ராஜாக்கள் 5:17 விலையேறப்பெற்ற கற்களை வச்சு ஆலயத்தை கட்டினாங்க பழைய ஏற்பாட்டுல. அது வாசிக்கல. எஸ்ரா 6:3 1 ராஜாக்கள் 5:17 இதுல சொல்லி இருக்கும். முதலாம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்படணும், பக்திபாலங்கள் பலமாயிருக்கணும். அடுத்து 60 முழ அகலமும் இருக்க வேண்டும். அது 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 மச்சு வரிசை கட்டப்பட கடவுது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் விலையேறப்பெற்ற கற்கள் அப்படி சொல்ல அதுல சொல்லி இருக்கும். அதே மாதிரி ராஜாக்கள் 5:17 சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அவன் வெட்டின விலை உயர்ந்த கற்களினாலே அந்த ஆலயத்தை அஸ்திவாரம் போட்டான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அஸ்திவாரம் எப்படி போடணும்? விலையேறப்பெற்ற அஸ்திவாரம், விலையேறப்பெற்ற அந்த கல், அந்த கல்னால அஸ்திவாரம் என்ன செய்யணும்? போடணும். சரி, அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லி இருக்குது 21 19 அந்த அஸ்திவாரத்திற்கு பலவிதமான பெயர்கள் உள்ள கற்கள் இருந்துச்சு. இது என்னன்னா ஆவிக்குரிய குணங்கள். என்ன சொல்லுங்க? ஆவிக்குரிய குணங்கள். நம்ம நீதிமொழிகள் 20:23 சொல்லி இருக்கு, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் எப்படியா? முத்துக்களை பார்க்கணும் விலையேறப்பட்ட. அது அந்த இடத்துல பெண்கள் மட்டும் சொல்லப்படல, ஆவிக்குரிய குணங்களை சொல்லியிருக்கு. ஆவிக்குரிய குணங்கள் அது என்ன சொல்லியிருக்கு பாருங்க. குணசாலியான சிறியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலாம் அவருடைய விலை. அப்ப என்னது? ஆவிக்குரிய. இங்க சொல்லப்பட்ட கற்கள் அப்படிங்கிறது ஆவிக்குரிய குணங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 12 கற்கள் இருக்கையா? 12 கற்களுக்கும் 12 அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் இந்த அஸ்திவாரம் என்பது ஆவிக்குரிய குணங்கள். கற்கள் என்பது என்னது? ஆவிக்குரிய குணங்களாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். நம்ம இடத்துல ஆவிக்குரிய குணங்கள். ஏசப்பா குறித்து என்ன சொல்லி இருக்குது? புதிய ஏற்பாட்டு ஏசப்பா குறித்து அவருடைய குணங்களை குறித்து சொல்லிருக்குல்ல. அவர் எப்படி வளர்ந்தாரா? ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் என்ன செஞ்சாரா? விருத்தி அடைந்தார் அப்படின்னு. ஏசப்பாவை குறித்து பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிசாந்தமும் மிகுந்த கிருபை, நல்ல மேய்ப்பர் சொல்லப்பட்டிருக்கு, நல்ல தகப்பன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவருக்கு பல பேர்கள், பல நல்ல நல்ல பேர்கள். அது நல்ல குணங்களுக்கு அடையாளம். அதனாலதான் அவர் நிலைத்து நிற்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷன் பண் புகழ்ச்சியினாலே புகழ்ச்சியாக்கப்படுறான். அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி புகழ்ச்சி. ஆனால் அதுல 100க்கு 90 பொய்யாத்தான் இருக்கும். அவங்களால வாழ முடியாது. இயேசுக்கு நல்லவர்னா அவர் அதை விட நல்லவர். அல்லேலூயா. வல்லவர் சொன்னா அதை விட வல்லவர். பரிசுத்தர்னா அதை விட பரிசுத்தர். ஏசப்பாவுக்கு எல்லா பேரும் போடும். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் அதே பேர் வரணும். கிறிஸ்தவர்களுக்கு பல பேர்கள் இருக்குல்ல. என்னென்ன பேர் சொல்லுங்க? முதலாவது கிறிஸ்தவங்க, 2வது விசுவாசி, 3வது யாரு? சீசர்கள், அடுத்து பரிசுத்தவான்கள். அப்படி சொல்லி பல பேர்கள். இந்த குணங்களினால நாம் கட்டப்பட வேண்டும். இந்த குணங்களினால நம்ம என்ன செய்யணும்? கட்டப்பட. நான் ஒரு பாஸ்டர் மட்டும் இல்ல. என்ன பாஸ்டர்? உண்மையான பாஸ்டர், உத்தமமான பாஸ்டர், பரிசுத்தமான பாஸ்டர். இப்படி அப்படி இந்த வார்த்தையினால நான் கட்டப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த விசுவாசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கல. இந்த மக்கதோனியா நாட்டு விசுவாசி இப்படி, கொலோசை விசுவாசி இப்படி, கலாத்திய விசுவாசி இப்படி அப்படின்னு பவுல் என்ன செய்யறாரு? நிறைய விசுவாசிகளை போல்றாருல. அந்த குணங்கள் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கல். சொல்லுங்க, என்னது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கல். நம்ம விசுவாசிகளை பார்த்து இந்த விசுவாசி எப்ப இவங்க நல்ல செபத்துல நல்ல விசுவாசியா, நம்மளை குறித்து ஏதாவது ஒரு பேர் என்ன செய்யணும்? சொல்லுங்க.
நம்மளை குறித்து ஏதோ ஒரு பேர்ல என்ன செய்யணும், ஒரு 10 குணம் இருக்கணும், ஒன்றாவது நமக்குள்ள ஒரு குணம் இருக்கு. இந்த விசுவாசி நல்லா ஜெபம் பண்றாங்க, இவங்க நல்லா அழுவாங்க, இவங்க நல்லா ஊழியம் செய்வாங்க, இவங்க நல்லா கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்வாங்க, மற்றவங்களுக்கு சொல்லும். இப்படி நம்ம இடத்துல நல்ல குணங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். சொல்லுது புரியுங்களா? சொல்லுது புரியுதா? நம்மளை குறித்து ஒரு பேர் வரணும். என்ன பேர் வரணும்? இந்த விசுவாசி நல்லா ஜெபம் பண்ற விசுவாசி, நல்ல ஆத்துமாதாய் செய்வாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க, சுவிசேஷம் சொல்லுவாங்க, கண்ணீரோட போராடுவாங்க. இப்படி நம்மளை குறித்து ஒரு பேர் என்ன செய்யணும். பவுல் வந்து சொல்றாருல, ஒரு விசுவாசி ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, மக்கதோனியா நாட்டு சபை, அது வந்து கொடுக்கிற சபையை பத்தி சொல்லுவாரு. பெரேயா விசுவாசி, அது என்ன சொல்லுவாங்க? பெரேயா சபையை பத்தி சொல்லி என்ன சொல்லி தெரியுமா? சொல்லுங்க. பெரேயா சபையை குறித்து பாத்தீங்களா? அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், அந்த 11ஆம் வசனம். அதுக்கு மேலதான் அந்த வசனம் சொல்லி பெரேயா பெரேயா அப்படிங்கிற சபையினுடைய விசுவாசி. இப்ப புரியுதா என்ன சொல்லி இருக்குது? ஒரு குணம் நம்மை குறித்து, நம்மளை பார்த்தோன்னு ஒரு விசுவாசிக்கு ஏதோ ஒரு குணத்தை சொல்லணும், பெசல். இதுல இவரு இந்த விசுவாசி வந்து இந்த குணத்துல ஒரு பெசலானவர் அப்படி சொல்லணும். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. ஆமேன். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. யோசுவாவை குறித்து நிறைய பைபிள்ல அந்த எத்தனையோ கூட்ட ஜனங்கள், லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க. யோசுவாவை குறித்து ஒரு பேர் இருக்கு, காலேபை குறித்து ஒரு பேர் இருக்கு. காலேபு இயேசு அப்ப கர்த்தரை உத்தமமா என்ன செஞ்சானா, அத்தனை லட்சம் பேர்ல 2 பேர் தான் தப்பிச்சாங்க. நம்ம விசுவாசியா இருக்கிற நமக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார், அபிஷேகம் கொடுத்து எல்லாம் கொடுத்திருக்கிறார். நம்ம பழைய ஏற்பாடு மக்களை விட புதிய ஏற்பாடு விசுவாசிகள் நம்ம எப்படி இருக்கணும்? இதுல சொல்லிருக்கு நற்குணசாலிகள். என்ன சாலிகள் சொல்லுங்க. இப்ப நிறைய நம்ம குணங்களை என்ன செய்யலாம் சொல்லலாம். நிறைய குணங்கள் பைபிள். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்ல குணங்கள் நமக்குள்ள வெளிப்படும். ஏதாவது ஒரு குணமாவது நம்முடைய வாழ்க்கையை பெருசா காட்டுகிற குணமா இருக்கு. நம்மளை குறித்து பேசணும். அதுதான் குணம். அதுதான் என்னது? அஸ்திபார கற்கள். சொல்லுங்க. அது என்னது? எல்லாம் இப்ப கீழே இவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கீழே கல் என்ன செய்யும்? கரடு முரடான சில நிறைய கற்கள் உள்ள போய் அதுக்கப்புறம் தான் இந்த அஸ்திபா இந்த கட்டடம் என்ன செய்யும்? நிலைச்சு நிற்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கீழே தான் இருக்கு. ஆனா அந்த கீழே இருக்கிற இதுல நல்ல நல்ல குணங்களாலே நம்ம என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். அப்போ அது வெளிப்படையா வரும்போது நம்ம வாழ்க்கை உறுதியா என்ன செய்யும்? நினைச்சு. ஒரு கரங்களை உறுதி அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, நல்ல குணங்கள். கற்கள் எங்குது என்பது நல்ல குணங்களினாலே நாம் கட்டப்படுவோமானால் நம்மை குறித்து தேவன் என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார். நம்ம ஒரு நாளும் காற்றடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, உறுதியா என்ன செய்வோம்? நிற்போம். ஒரு காத்துக்கு பிடிங்கி போயிருது இல்ல. நிறைய வீடுகள் பாருங்க, நம்ம இந்த டிவில எல்லாம் பார்த்திருக்கோம். அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஒரு பெரிய சுழல் காத்தோம்னா பிடிங்கிட்டு போயிருது. நிறைய மரங்கள் என்ன செய்யுது? எல்லா மரங்களும் காத்துக்கு உடஞ்சிருது. ஆனா பனை மரம் மட்டும் என்ன செய்யுது? பாத்தீங்களா? எத்தனை புயல் அடிச்சாலும் பனைமரம் விழுந்திருக்கா? என்னை பார்த்து சொல்லுங்க. பனைமரம் விழுந்திருக்கு. பைபிள்ல பனைமரத்துக்கு என்ன சொல்லி இருக்கு? நீதிமான் பனையை போல என்ன செய்வானா? பாத்தீங்களா? அப்ப நீதிமானா இருந்தா பனையை போல அவன் சரிப்பான். அவன் என்ன செய்ய மாட்டான்? விழுக மாட்டான். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை அப்படி என்ன செய்யுங்க? மாற்று அந்த குணம். அப்ப முதல் அஸ்திபாரம் யாரு? ஏசப்பா. 2வது அஸ்திபாரம் என்னது? கிருபை. 3வது அஸ்திபாரம் சாந்த குணம். 4வது விசுவாசம். 5வது அஸ்திபாரம் ஆவிக்குரிய நல்ல குணங்கள். எழுதி மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இந்த அஸ்திபாரம் தான் நான் நிலைப்பதற்கு காரணமா இருக்கு. நம்ம திறமையா அப்படின்னா கிடையாது, நம்ம பலனா எதுவுமே கிடையாது. எல்லாமே இந்த கிருபை தான் காரணமா இருக்கிறது. நம் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஆண்டவரே, நான் நிற்பதும் இருமலும் ஆகாதிருப்பதும் கிருபை,
அதோடு கூட இந்த குணங்களினால என்னை நிரப்புங்க. நான் உறுதியா இருந்து உங்களுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நான் இருக்கிறதோ உங்க கிருபைதானே, நான் வாழ்வதுமே உங்க கிருபைதானே, ஜீவனோடு இருக்கிறதோ உங்க கிருபைதானே, நண்பன் எல்லாம் உங்க கிருபைதான். கிருபையே, 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 அல்லாஹ் கிருபையே, 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 அல்லாஹ் கிருபையே. கிருபை இல்லாமல் என்னால் நிற்க முடியாது. உங்க கிருபை இல்லாமல் என்னால் ஆள முடியாது. உங்க கிருபை இல்லாமல் என்னால் நிற்க முடியாது. உங்க கிருபை இல்லாமல் என்னால வாழ முடியாது. ஆமாப்பா, கிருபை இல்லாம நிக்க முடியாது, கிருபை இல்லாம வாழ முடியாது. ஆண்டவரே சோதரன், இந்த நாளை கேட்ட கர்த்தருடைய